வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? இட்லி அரிசி 2 கப், உளுத்தம் பருப்பு 1/2 கப், தண்ணி 1/2 கப், சுகர் 1/2 கப், ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். ஒரு பவுலில் 1/2 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் டிஷ்ஷை நீங்கள் தனியாக இதை அரைச்சி பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போதே மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இது நல்லா இப்போது அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து அது கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுக்கு கொதிக்க விடுங்க. அது நல்லா பிசு பிசுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை விட்டு அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் சூடான எண்ணெயில் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிடுங்க.
அது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து பாகில் போட்டு ஊற வச்சுடுங்க ஒரு 1 ஹவருக்கு. ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சதும் அந்த பாகில் அது நல்லா ஊறி நம்மளோட தேன் மிட்டாய் ரெடி ஆகிடும். இந்த ஸ்வீட் டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் முடிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.